ஒரு காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு சினிமாவில் கிளாமர் ஆர்டிஸ்டாக வலம் வந்தவர் தான் நடிகை மும்தாஜ். நடிகை மும்தாஜ் இப்போ ஆன்மீகவாதியாக மாறியிருக்காங்க. இப்போ புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்க மும்தாஜ் அவருங்க மதினாவில் இருந்தபடியே ஒரு வீடியோ ஒன்று பேசி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. இது ஒரு பக்கம் இருக்க ரசிகர்கள் பலருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2 வருமா என கேள்வி கேட்டு வந்த நிலையில் தற்சமைக்கும் இயக்குனர் திருச்செல்வம் அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை மும்தாஜ் அவர்கள் புனித ஹஜ் பயணம் போயிருக்காங்க மக்காவுக்கு. அப்போ அங்கே இருந்தபடியே வீடியோ ஒன்று பேசி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அல்லாவுடைய உதவியால் நான் 2வது முறையாக ஹஜ்ஜி செய்ய மக்காவுக்கு வந்திருக்கேன். என்னை பற்றி இந்த உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் தற்போது புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மெக்காவை பார்க்க வரணும். காண கண்கோடி வேணும் இந்த கஃபாவை. இந்த மக்காவின் அழகை பாருங்கள். இந்த உலகத்தை நினச்சி கவலைப்படாதீங்க, அல்லாவை நினச்சி வழிபடுங்க. எனது பாவம் செய்த கண்கள் மக்காவை பார்த்துருச்சு, ஆடிய கால்கள் கஃபாவில் வலம் வந்துட்டேன். என்னால் இதை செய்ய முடியும் போது உங்களாலும் கண்டிப்பாக செய்ய முடியும். நல்ல வாழ்க்கையை வாழ இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. மன உறுதியோடு இருங்க. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். எதாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். மன உறுதியாக இருங்க அப்படின்னு நடிகை மும்தாஜ் அவர்களை ரொம்பவே உருக்கமாக பேசி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மதினா விட்டு கிளம்பும்போது ஒரு கனத்த இதயத்துடன் மதினா விட்டு கிளம்புறேன். ஏதோ ஒன்று இழந்தது போல் என்னுடைய மனசு இருக்குது. மக்காவையும் மதினாவும் மீண்டும் பார்க்கறதுக்கு அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தரணுன்னு அல்லாட்ட நான் துவா செஞ்சேன். எல்லாருக்காகவும் நான் அல்லாட்ட கஃபாவிடம் துவா செஞ்சேன். பல நினைவுகளையும் பல வாக்குறுதிகளையும் நான் அல்லாட்ட கொடுத்துருக்கேன். அல்லா நம்ம எல்லாருக்கும் நல் பாக்கியத்தையும் நம்மளுடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றுவானாக அப்படின்னு நடிகை மும்தாஜ் அவருங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் செய்ய முடிஞ்ச சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல். எதிர்நீச்சல் சீரியல் வெற்றிகரமாக ஓடியதை அடுத்து ரசிகர்கள் பலரும் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2 வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்நீச்சல் சீரியல் வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த சீரியலின் கதைக்களமும் அந்த சீரியல் நடித்த நடிகர்களும் ஒரு பக்கம் இருக்க அந்த சீரியலை இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் தான். இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் தற்சமைக்கும் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற சீரியலாக தான் இருந்துச்சு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அந்த சீரியலை முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். அதாவது ரசிகர்கள் பலரும் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2 வருமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல் நடித்த நடிகர்கள் பல பேரும் வேறு சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டாங்க. அதனால் தற்சமயம் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2 வராதுன்னு இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சீரியல் எடுக்க முடிவு பண்ணிட்டேன். அதற்காக நான் வேலையெல்லாம் இப்போ தொடங்கிட்டேன். அந்த எதிர்நீச்சல் சீரியல் வீட்டுக்கு கூட இப்போது நான் வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் சீரியல் ஷூட்டிங் வேலைக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரம் என்னுடைய இயக்கத்தில் பிரபல தொலைக்காட்சியில் புதுசாக ஒரு சீரியல் வரும் அப்படின்னு அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இதனால் ரசிகர்கள் பலரும் அப்போ இயக்குனர் திருச்செல்வம் சீரியல் வரப்போதா என மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.